ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் தோற்றம் மாற்றம் உருமாற்றம் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாகவும் மனிதராகவும் இந்த உலகத்தில் அவதரித்தார். அன்னை மரியினுடைய வயிற்றில் உருவாகி இவ்வுலகில் பிறந்தார். 33 ஆண்டுகள் இந்த மண்ணில், நாம் வாழுகின்ற இதே மண்ணில் அவரும் வாழ்ந்தார். யூதர்களும் மற்றவர்களும் இவரை ஒரு போதகராகவும் ஒரு ஆசிரியராகவும் அல்லது யூத குருக்களில் ஒருவராகவும் விவிலியத்தை அறிந்து தெரிந்து போதிக்கின்ற ஒரு மனிதனாகவும் ஏன் சீடர்களும் கூட கருதி வாழ்ந்து வந்தார்கள். இந்த ஒரு நிகழ்வு, ஆண்டவரின் தோற்ற மாற்றம், அவர் வெறும் மனிதர் அல்ல, அவர் கடவுள் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். அவர் வெறும் ஆசிரியர் அல்ல, அவர் அதிகாரம் கொண்ட ஒரு பெரிய ஆசிரியர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் சட்டங்களை மாற்றுவதற்கல்ல, அதை கொடுத்தவரே அவர்தான், அவற்றை நிறைவேற்றவே வந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். எனவே தந்தை அவர் யார் என்று சான்று பகர்கிறார். எனவேதான் ஒளியின் மறை நிகழ்வில், மறை உண்மைகளில் இந்த நிகழ்வை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் வைத்திருக்கிறார். அந்த ஒளியின் மறை நிகழ்வுகளில் இருக்கின்ற மறை நிகழ்வுகள் எல்லாமே கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்ற விஷயம். கடவுள் தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தான் யார் என்று தன் முகவரியை சொல்லுகிறார். தன்னுடைய முகம் என்ன என்று சொல்லுகிறார். எனவே இந்த தோற்ற மாற்றம் விழாவின் வழியாய் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற விஷயம், ஆண்டவருடைய முகவரியை, ஆண்டவருடைய முகத்தை, கிறிஸ்துவின் முகத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் கேட்டிருக்கிறோம். நாம் விசுவாசத்தை ஆழப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய இந்த தோற்ற மாற்ற பெருவிழாவின் வழியாய் ஆண்டவர் தான் கடவுளாக இருக்கின்ற தான் துன்பங்களை பட்டு, இந்த துன்பத்தின் வழியாய் உலகத்தார் எல்லாரும் மீட்கப்படுவார்கள், தான் உயிர்ப்பிக்கப்படுவேன், தான் மீண்டும் உயிர்த்தெழுவேன் என்ற மறையுண்மையை நமக்கு சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்றால் மனிதருடைய பதில் என்னவென்றால் விசுவாசம். கடவுள் வெளிப்படுத்தியது உண்மை என்று ஏற்றுக்கொள்வதே விசுவாசம். நாம் இந்த வெளிப்பாட்டை மனதளவில், உள்ளத்தளவில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று வெளிப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம். தோமையாரிடம் தன்னுடைய உடலையும் காயங்களையும் காட்டிய ஆண்டவருக்கு முன்னால் அவர் பணிந்து நின்று, ஆண்டவரே என் கடவுளே என்று விழுந்தது போல நாமும் ஆண்டவருக்கு முன்னால் விழுவதற்காக அழைக்கப்படுகிறோம். கடவுளுடைய வெளிப்பாடு இன்றும் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இறை வார்த்தை வழியாய், திவ்ய நற்கருணை வழியாய் இன்றும் நம்முடைய வாழ்வில் தோற்றம் மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டியது, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது. உம்மை பற்றி சிந்திக்கவும், உம்முடைய மறை உண்மைகளை பற்றி நான் யோசிக்கவும், உம்மோடு பேசவும், உம் அருகில் அமர்ந்திருக்கவும்,
நீர் எனக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் நீர் கொடுக்கவும், உம்முடைய பாதுகாப்பு இடைவிடாமல் என்னுடைய வாழ்வில் நிக்கமர நிறைந்திருக்கவும் ஆண்டவரே நீர் இங்கே இருப்பது நல்லது. நீர் என்னோடு இருப்பது நல்லது, எப்பொழுதும் இருப்பது நல்லது. நாம் எப்பொழுதும் இங்கே கூடாரம் அமைத்து, உள்ளுக்குள் நம் உள்ளத்திற்குள் கூடாரம் அமைத்து, இருவரும் ஒன்றாக உருக பேசி மகிழ்ந்து வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருப்பது நல்லது என்பது இந்த விழா நம்மை கூவி அழைக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தியான நிலையில் இந்த விழாவை அணுகுவோம். ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார். ஆமென்.